ஏயிலலாம் அதோட காமெடி இருக்கு. அது ஏயிலே வந்து பல முறை பார்க்கும்போதும் அந்த சீனில் நடிக்கும்போது சிரிப்புறாமல் எப்படி நடித்தோன்றே எனக்கு தெரில. ஏன்னா அந்த ஏயில வந்து பழனி எப்படா வந்த எப்படா வந்தனா இங்கே என்னடா நடந்துச்சுருவேன், என் மேலே நீ ஏறி நடந்ததாண்டா நடந்துச்சு அப்படின்னுவார். அந்த மாதிரிலாம் நான் வந்து எங்கேயோ ஒரு அண்ணாயன் குறைக்கிறது பாஞ்சு போனோன்னே அடக்குன்னு அது ஏதோ 4வது தெருல யாரோ ஒரு தங்கச்சி யாரோ அண்ணனை கூப்பிடுது. அந்த மாதிரிலாம் சொல்லும்போது சிரிப்பு வரதான் செய்யும். அந்த மாதிரி இதே கண்டேன்னு சொல்லி பாட்டு பாடிட்டு உட்காந்துருப்பேன். டேய் ஒருத்தர் அவங்க பணைய வச்சு வந்து தெரியுமாடா அதை பற்றி மறந்துட்டியாடான்னு நீ பார்ப்பேன். யோசிச்சு பார்க்குறியா, இப்போ யோசிக்கிறியான்னு. அந்த மாதிரிலாம் உண்மையிலே அது நேச்சுரலாக 2 பேருக்கும் வந்த காமெடி நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ பார்க்கும்போது நைட்டெல்லாம் அது பார்த்தோன்னா சிரிச்சிட்டே இருக்கேன். ஆனால் அங்கே காட்சியில் சிரிப்பு வந்து வந்துச்சுன்னா அது என்னன்னு தெரில. அது நடிக்கும் போது அப்படியே தத்துவம் 2 பேரும் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் கூட ஓரளவுக்கு நீங்கள் ஜாலி கேரக்டர் தான். சூரியன்லாம் வந்துட்டு அந்த மொட்டை ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே இறுக்கமாக இருக்க கேரக்டர். அங்கே ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணிட்டு இருப்பார் கவுண்டமணி சார், குஞ்சாணி. ஆமாம், அதெல்லாம் எவ்வளோ சார் கஷ்டமாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லையா, அவர் வந்து மொட்டை அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ண இடத்துல தூரத்து வரவுன்னு எவ்வளோ தூரம்னு கேட்டிருப்பார்ல ஆட்சிக்கிட்ட. அந்த மாதிரி எல்லாமே ஒரு ஹாஸ்யங்கள் கலந்துக்குமா. கவுண்டமணிகிட்ட நடிக்கிறதுன்றது பெரிய ஜாம்பவான ஒரு காமெடியில். அது மாதிரி நிறையா சீன் பண்ணியிருப்போம். அந்த மொட்டை அதை பார்த்து அங்கே இது கடிச்சு வச்சிட போகுது இதெல்லாம் சொல்லுவார் அவர். அதெல்லாம் எடுத்துக்கிட்டு யானை மிச்சிட போதுரா நான் சொல்லிட்டு அனுப்புவார். ஸோ அவர் ஒரு டைப்பில் பண்ணும்போது அந்த காமெடி வந்து ரசிப்புத்தன்மையாக இருந்தால் கூட அந்த இடத்துல அது வந்து காமெடி வந்து சிரித்து காட்சியை நான் இன்றைக்குமே கெடுத்தது கிடையாது. அது ஏன்னா அது நேச்சுரலாக போயிட்டுருக்கோம். ஆனால் 2-3 தடவை நடிச்சிட்டோம்னா அப்புறம் சிரிப்பு வந்துடும். அது 3 டேக்கு 4 டேக் போயிடுச்சுன்னா ஏன்னா மற்றவங்க சிரிச்சிடுறாங்கல்ல, அப்போ இந்த சிரிப்புன்றது ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்போ நடிக்க முடியாது.